வணக்கம் ஓவியா. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக குடவாசல், நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணி என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக குடவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் வயலில் தரையோடு தரையாக சாய்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக குடவாசல் அருகே வெள்ளை அதம்பார், சரபோஜி ராஜபுரம், திருவிழிமிழலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்தன. ஒரு ஏக்கருக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் இன்னும் ஓரிரு தினங்கள் அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக நெல் பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையென்றால் அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை மேற்கொள்வதில் பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் மழை நீடித்தால் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய குறுவை பயிர்கள் மழைநீரில் சாயக்கூட சூழல் ஏற்படும். ஓவியா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெய்வின்.